Hey guys, this is Ashok Kumar from AKS Agencies. நான் வந்து ரீசெண்டாக நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் பேச போகிறேன். நம்ம வந்து சின்னதாக ஒரு பெட்டி கடை மாதிரி இங்கே நம்ம ஏரியாவில் அவங்களுக்கு வந்து ஒரு 2 ஜூஸ் டெலிவரி பண்ணுறதுக்காக போயிருந்தோம். டெய்லியில் வந்து மேங்கோ க்ரீன் நினைக்கிறேன், மொத்த பில்லுமே ஒரு 500 தான். சரி, இன்னொரு டெலிவரி போகும்போது சரி போட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது பேமெண்ட் வாங்கிப்போம்னு சொன்னாங்க நம்ம டெலிவரி பர்சன் கிட்ட. சரிங்கம்மா வரும்போது வாங்கிக்கணும்னு சொன்னோம். அதுக்குள்ளே வேறு ஆர்டரு கால்ஸ் வரவே அவர் வந்து சீக்கிரம் வந்துட்டாரு. சரி, ஈவினிங் கால் பண்ணி ஜிபே பண்ணுங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி என்கிட்ட வந்து ஜிபே இல்லை, எனக்கு பண்ண தெரியல அப்படி இப்படின்னு சொன்னாங்க. மொத்த பில்லுமே 235 தானே சொன்னாங்க. மொத்த பில் 460 கிட்ட வருதுங்கம்மா, 235 சொன்னீங்களேன்னு கேட்டால் என்னப்பா ஏமாத்துற, நான் உன்னோட பணத்தை வச்சு நான் எதுவும் பண்ண போகிறதில்ல அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னவோ பேட் வேர்ட்ஸ் தான் பேசினாங்க. சரி ஓகே, நம்ம என்ன செக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு குரூப்லேயும் வந்து ஆர்டர் பார்த்தோம். அவங்க இந்த 2 ஜூஸ் கேஸ் தான் ஆர்டர் போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து அந்த இவங்க ஷாப்புக்கும் இன்னொரு ஷாப்புக்கும் பில்லு வந்து சேம் டைமிங்கில் தான் பில் ஆயிருக்கு, பிரிண்டிங் பில்லு. சரி, இதெல்லாம் கூட நம்ம ஏதாவது ஓனா பண்ணணும்னு வச்சுக்கலாம். பட் ஆனால் வாய்ஸ் ரெக்கார்டில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. வாய்ஸ் ரெக்கார்டில் அந்த 2 ஜூஸ் கேட்டிருக்காங்க. அவங்க சொன்ன ஒரு 1/2 hourல நம்ம வந்து டெலிவரி கொடுத்துட்டோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு பேமெண்ட்டும் ஈவினிங் ஒரு பேமெண்ட்டும் போகும்போது என்னென்ன பேட் வேர்ட்ஸ் பேசினாங்க, வாங்கிட்டு வந்துட்டோம். இதில் நம்ம பண்ண மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் தெரிஞ்சவங்களா இருந்தாலுமே ஈவினிங் ஏதாவது ஜிபே பண்ணுறாங்க, நைட்டு பண்ணுறாங்கன்னா தயவு செஞ்சு சைன் வாங்கிட்டு வாங்க. இது வந்து ஃபியூச்சரில் எதுவும் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் AKS Agencies சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.